ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நம்ம முத்து மீனாவோட ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி வந்து நல்லா ஜாலியாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் ரோஹிணிக்கு விஜயாவுக்கு தான் இது சுத்தமாகவே பிடிக்கல. ஸ்ருதியும் ரவியும் வந்துட்டு அவங்களுக்கு கிஃப்ட்டாக அவங்க ஃபோட்டோ வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க, முத்துவும் மீனாவும். அடுத்து இதை நம்ம இப்படியே முடிச்சிட வேணாம், இன்னும் கொஞ்சம் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி சொல்கிறாங்க. சரி, நீங்கள் முத்துவும் மீனாவை பற்றி என்னென்ன எல்லாரும் நினைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜயா இருந்துட்டு, ஆமாம் இவங்க பெரிய பட்ஜெட் இதை பற்றி நம்ம வந்து எல்லாம் சொல்ல போகிறோமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை, உன் வாயை வச்சுட்டு ஒழுங்காகவே இருக்க மாட்டியா, இன்றைக்கி ஒரு நாளாவது அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மனோஜ், நீயே சொல்லுடா அப்படின்னு ரவி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீ சொல்லுடா, இவங்க 2 பேரை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு. உடனே மனோஜ் வந்து அப்படியே ரொம்ப ஒரு எகத்தாளமாக அப்படியே கேக் சாப்பிட்டுக்கிட்டே, நான் என்னத்தை சொல்ல, இன்னொன்று முதல்ல இவங்க 2 பேரும் எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என்னால் தான் இவங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்திருக்கு, இல்லைனா இவனுக்கு யார் வந்து பொண்ணு கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்கிறாரு. உடனே அப்படியே முத்து வந்து முறைக்கிறாரு மனோஜை. டேய், உனக்கு இப்போ கூட பேசுகிறதுக்கு வேறு எதுவுமே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அடுத்து மற்றவங்க ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. ரோகிணி இருந்துட்டு, முத்து வந்து கோவக்காரு, என்ன அதை மீனா தான் கொஞ்சம் திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இதுதான் சாக்குன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அடுத்து விஜயாட்ட போனோடனே, நான் என்னத்தை சொல்கிறது, செவனேன்னு இவர் ஒழுங்காக வண்டியை ஓட்டியிருந்தாருன்னா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்படியே ஆள் ஆளுக்கு ஒன்று சொல்லிகிட்ருக்காங்க. பார்க்கலாம் முத்து மீனாவுக்கு வந்து இந்த நாள் சந்தோஷமாக இருக்குமான்னு.